இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சியை கொண்டுவர RSS மற்றும் பாஜக முயற்சிப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் பெரியார் களம் சார்பில் சட்ட விழிப்புணர்வு பயில் அரங்கம் நடைபெற்றது. திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் தலைமையில் பொதுச் செயலாளர் அன்புராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மதச்சார்பின்மை, ஜனநாயகம், மாநில உரிமை, அரசியல் அமைப்பு சட்டம் எனும் தலைப்பில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி சமூக மாற்றமும் பெண்களுக்கான சட்டமும் எனும் தலைப்பில் பிரச்சார குழு செயலாளர் அருள்மொழி, இந்து சமய அறநிலையத்துறை சட்டமும் கோவில் உரிமைகளும் எனும் தலைப்பில் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, சட்டமும் போராட்டமும் எனும் தலைப்பில் கருணாநிதி, தீண்டாமை ஒழிப்போம் முக்கிய வழக்குகளும் என்ற தலைப்பில் வழக்கறிஞர் குமாரதேவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சியை கொண்டுவர RSS பாஜக முயற்சிப்பதாக சாடினார். அரசியல் சாசனத்தை சாட்சியாக வைத்து பதவியேற்ற ஒன்றிய பாஜக அரசு அதனை மதிக்காமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். முழுக்க முழுக்க மதச்சார்பு, இதை இந்து மத நாடாகணும், இந்துத்துவ நாடாகணும் என்றாலும் நான் மெஜாரிட்டி 87% நாங்கள் தான் எல்லாம் ஆளினால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருப்பதற்கு இந்திய அரசியல் சட்டத்தை போட்டு அவர்கள் மிதிக்கிறார்கள், மதிக்கவில்லை, அழிக்கிறார்கள், கரையான் போல புற்றோடு வருகிறார்கள் என்பதற்கு அடையாளம். இந்த மாநில அரசு உரிமைகளை பெறுவதற்காகத்தான் திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு சிறப்பான அளவில் மாநிலத்தினுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சியை கொண்டுவர RSS மற்றும் பாஜக முயற்சிப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் பெரியார் களம் சார்பில் சட்ட விழிப்புணர்வு பயில் அரங்கம் நடைபெற்றது. திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் தலைமையில் பொதுச் செயலாளர் அன்புராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மதச்சார்பின்மை, ஜனநாயகம், மாநில உரிமை, அரசியல் அமைப்பு சட்டம் எனும் தலைப்பில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி சமூக மாற்றமும் பெண்களுக்கான சட்டமும் எனும் தலைப்பில் பிரச்சார குழு செயலாளர் அருள்மொழி, இந்து சமய அறநிலையத்துறை சட்டமும் கோவில் உரிமைகளும் எனும் தலைப்பில் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, சட்டமும் போராட்டமும் எனும் தலைப்பில் கருணாநிதி, தீண்டாமை ஒழிப்போம் முக்கிய வழக்குகளும் என்ற தலைப்பில் வழக்கறிஞர் குமாரதேவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சியை கொண்டுவர RSS பாஜக முயற்சிப்பதாக சாடினார். அரசியல் சாசனத்தை சாட்சியாக வைத்து பதவியேற்ற ஒன்றிய பாஜக அரசு அதனை மதிக்காமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்.